ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. வீட்ல சரியான சண்டை நடக்குது. எல்லாரும் லிவிங் ஹால்ல உட்காந்துருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மேனேஜரை மாத்துறதுக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ஆல்ரெடி ஒரு மேனேஜர் மாதிரி தானே விக்கில் சீக்கிரம் வந்தாரு அப்படின்னா, இல்ல விக்கில் சீக்கிரமா மாற போறாரு. அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சண்டை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் லிவிங் ஹால்ல வந்து பிக் பாஸ் உட்கார சொல்றாரு. அப்போ திவ்யா வந்து கமருதனை பார்த்து கேக்குறாங்க, வாட்டர் மிலானுக்கு மட்டும் எதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க? வாட்டர் மிலானுக்கு எதனா மட்டும் வந்து நிக்கிறீங்க, எனக்கு எதனா ஒரு பிரச்சனை யாருமே வந்து நிக்கவே மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அங்க வந்து வாக்குவாதத்துல திவ்யா அவர்கள் ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு கமருதீன் வந்து உன் பக்கம் நியாயம் தானே நிக்க முடியும், உன் பக்கம் நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி கமருதீன் நக்கலா சொன்னோடனே நியாய அநியாயத்தை பத்தில நீ பேசாத அப்படின்ட்டு திவ்யா எகிரின்னு போனதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் அங்க இருந்து நம்ம சிட்டிக்கு கோவம் வருது. இப்போ ரொம்ப யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார் அவர்கள். துஷார் எழுந்து என்ன கேக்குறாருன்னா, இப்ப யார் கத்துறது? இப்ப நீங்க தானே கத்திட்டு இருக்கீங்க, ஏன் கத்துறீங்கன்னு எகிரின்னு போறான். துஷாருக்கு என்னன்னு தெரியல. துஷார் ஒரு 2 நாளாவே வந்து திவ்யா மேல சமகான்ல இருக்கான். எது கேட்டாலும் எகிரினே போறான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ திவ்யா என்ன சொல்லிட்டானா, எச்ச தெரியுது, முதல்ல எச்ச தெரியாம பேசு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு தக்லைஃப் கொடுத்தாங்க. ஆனா திவ்யா அன்வான்டா நிறைய சண்டை போடுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. அதாவது சாண்ட்ரா பண்றாங்கன்னா, சாண்ட்ராக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, சீக்ரெட் டாஸ்க். திவ்யாவுக்கு அந்த மாதிரி அந்த டாஸ்க்கும் கொடுக்கல. திவ்யாவை மேனேஜர் போஸ்ட்ல இருந்து இறக்குறதுனால தான் காண்டானாங்க. அவங்க காண்டாவதுல நியாயம் இருக்கு. ஏன்னா விஜய் போறது வந்து திவ்யா மேனேஜரா இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் செய்யல. எல்லாரையும் வந்து திவ்யா பக்கம் திருப்பி விட்டு அவங்க வந்து வேலையில இருந்து தூக்குனாங்க. விக்கில் சொன்னோடனே விக்கில்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஏன் திவ்யா கிட்ட இல்லன்றதுதான் திவ்யாவோட அந்த ஆதங்கமா இருக்கு. பட் ஆனா இந்த சபையில வரும்போது திவ்யா அந்த மாதிரி வார்த்தை வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலான்றது என்னோட கருத்து மக்களே. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா இந்த வீட்டையே வந்து தலையிலா புரட்டி போட்டானே சொல்லலாம். கெஸ்ட்ல இருந்து, அதுவும் வீட்ல இருக்க விக்கில்ஸ் மேனேஜர்ல இருந்து எல்லாருமே வந்து அழுகுறாங்க. கெஸ்ட்ல யார் அழுகுறான்னு பாத்தீங்கன்னா, தீபக் அவர்கள் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல, ஷோ எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல, சொல்றதையா புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க விக்கில்ஸ் வந்து இப்ப பாத்தீங்களா, இப்ப என்னாலதான் எல்லாமே வந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன வந்து ஒரு கேப்டனா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கில்ஸ் ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. லைவ்ல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னடா ஒரு டாஸ்க்ல சண்டை வந்து இப்பதான் போகிறோம். இவன் வந்து தனிப்பட்ட விதமா சண்டை போட்டுப்பானுங்க. அதாவது விஜய் போறது பின்னாடியே சுத்தி சுத்தி ஒரு சண்டை நடக்கும். பட் ஆனா ஒரு டாஸ்க்ல சண்டை நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் 9ல. அது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பட் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிருக்கலான்றது தான் தோணுது. நெக்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் கூப்பிட்டு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் பிக் பாஸ் கூப்பிட்டு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு குரல் வர உடனே திவ்யா அவர்கள் வந்து, ஆமா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்ததுல இருந்து எல்லாரும் வந்து பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க. தலைகாணிலாம் தூக்கி கீழே அடிக்கிறாங்க. இங்கதான் இந்த மக்களே சண்டை நடக்குது. ப்ரோமோல பார்க்கும்போது இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே. நம்ம விக்கில்ஸ் விக்ரம மாத்த போறாங்க. விக்கில்ஸ் ரொம்பவே அழுதாப்புல, உடம்பு முடியாம அவர் பார்த்துன்னு தான் தெரியும். பட் ஆனா ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்கிறதுனால விக்கில்ஸோட பதவி பறிக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் விக்கில்ஸ் நிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லலாம். உடனே பிக் பாஸ் வந்து நோ வே, அதுக்கு சான்ஸே கிடையாது, விக்கில்ஸ் போயிட்டாப்புல, வேற யாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சபரியா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கேப்டனா சபரி ஆவறாரா இல்லன்னா வேற யாராவது மாறுறாங்களான்ட்டு லைவ் பார்த்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.